ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான புதினா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ்லாம் கூட சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா அப்படி இல்லைனா காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதும் கூடவே கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது மூணுத்தையுமே நான் சேர்த்து தான் போட்டிருக்கேன். இது நல்லா நிறையவே போட்டுக்கோங்க. வதங்கினா ரொம்பவே கொஞ்சமாயிடும். அதனால நிறையவே போட்டு வதக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய அந்த தொக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சு வதக்கும்போது அது சுருங்கி கொஞ்சமாயிடும். அந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே கொஞ்சமாக ஆனதும் நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். கூடவே புளியுமே சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து இது எல்லாமே சேர்த்து பொரிஞ்சதும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு கூடவே கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் பச்சை வாசனையும் போய் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சாப்பாடு. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வடித்து வச்சுருக்க ஒயிட் ரைஸை சேர்த்துட்டு கூடவே நம்ம செஞ்சு வச்சுருக்க புதினா தொக்கு சேர்த்துட்டு நல்லா கலரும்போது இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு கலரும்போது சாப்பாடு உடையாமல் உதிரியான புதினா ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொடுத்து அனுப்பி விட்டிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸ் பெரியவங்க வரைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.